ബേക്കറി, സഹൈരി ജംഗ്ഷൻ, മറയൂർ. 12 വർഷത്തിലധികമായി തകർന്നു കിടക്കുന്ന പഞ്ചായത്ത് റോഡ് നന്നാക്കാൻ നടപടിയില്ല. സ്കൂൾ വിദ്യാർത്ഥികളും ഗ്രാമനിവാസികളും ദുരിതത്തിൽ. അടിയന്തര ഘട്ടങ്ങളിൽ ടാക്സി വിളിച്ചാൽ 3 ഇരട്ടി ചാർജും. തകർന്നു കിടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് ഒരു വ്യാഴവട്ടത്തിലധികമായ കോവിൽക്കടവ് മൈക്കിൾഗിരി റോഡിലാണ് യാത്ര ദുരിതകരമായിരിക്കുന്നത്. ரோடு போட்டு நாங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு, 2016. அதுக்கு முன்னால் எப்போ போட்டாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் போட்டாங்களோ போடலையோ. ஒரு வேறுகால டெலிவரி ஆகிறதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம்னா ரொம்ப சிரமம். அங்கிட்டு குழங்கி அங்கிட்டு போய் நிப்பாட்டி, எதில் ஒரு வண்டி வந்து அந்த கடங்களை இறக்க வேண்டாமா, நின்று நிப்பாட்டி அப்படி தான் போகுது. அது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். போக்குவரத்துலேருந்து எல்லாத்துக்குமே கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் 10 ரூபா கொடுத்து போய்க்கிருந்தோம். இப்போ 30 ரூபா காட்டாங்க. இங்கே ஸ்பெஷலாக வரணும்னா கோயில் கடைக்கு இதுக்கும் 50 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோவில் கொண்டு விடுவாங்க. அதுக்கடையில் வரமாட்டாங்க. എല്ലാ மக்களுக்குமே ரொம்ப கஷ்டம். ആനിക്കൽപ്പെട്ടി, ചെറുവാട്, ചാനൽമേട്, മൈക്കിൾഗിരി, മിഷ്യൻ വയൽ, കട്ടിയനാട്, കോര്യനാട് തുടങ്ങിയ സ്ഥലങ്ങളിലേക്കുള്ള പ്രധാന പാതയാണിത്. സെന്റ് മൈക്കിൾഗിരി സ്കൂൾ വിദ്യാർത്ഥികളും സഞ്ചരിക്കുന്നത് ഈ റോഡിലൂടെയാണ് കാർഷിക ഉൽപ്പന്നങ്ങൾ കയറ്റുകയും ചെറുതും വലുതുമായ വാഹനങ്ങൾ കടക്കുന്നതും. ഇത് ആനിക്കപ്പെട്ടി, ചെറുവാട്, ചാനൽമേട്, പന്നിവാക്കര, മിസിമ്പയിൽ, മേലെ കട്ടിയനാട്, ഇത്ര ഭാഗം ഇതിൽ യൂസ് ആകും. മാത്രമായിട്ട് നമ്മുടെ ഇതിലെ കൂടി അങ്ങനെ പോകുന്ന മൈക്കിൾഗിരി ഇருக்கு. ഇതിലെ കൂടി ചുറ്റിയാൽ അങ്ങനെ പോയാൽ പലനാട് വരെ ഇതിലേ കയറി വരുന്നു. അത്യാഹിത ഘട്ടങ്ങളിലും മറ്റ് ടാക്സി വാഹനങ്ങൾ വിളിക്കുകയാണെങ്കിൽ തകർന്നു കിടക്കുന്ന ഈ റോഡിൽ വാഹനങ്ങൾ ഉണ്ടാകുന്ന തകരാർ മൂലം തന്നെ 3 ഇരട്ടി ചാർജ് നൽകേണ്ട സാഹചര്യമാണ് പ്രദേശവാസികൾ പറയുന്നു. நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் 10 ரூபா கொடுத்து போய்க்கிருந்தோம். இப்போ 30 ரூபா காட்டாங்க. இங்கே ஸ்பெஷலாக வரணும்னா கோயில் கடைக்கு இதுக்கும் 50 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோவில் கொண்டு விடுவாங்க. அதுக்கடையில் வரமாட்டாங்க. எல்லா மக்களுக்குமே ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு ஆட்டோ இங்கே வந்து கூப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆட்டோக்காரங்க கொஞ்சம் ஒரு என்ன ரோடு வழி மோசம் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூட்டில் போனால் அடுத்து எந்த ரூட்டில் வரைய மனசு வராது. இது வந்து மிஷின் வீல் போய் இப்படி சானல் மேடு வர ரோடு மொத்தம் மோசம் தான். இப்போ அந்த ஆனைக்காப்பட்டி ரோடு போட்டாங்க, அதுலேயும் குறை கிடக்குது. இன்னும் ஆனைக்காப்பட்டி சால்மேட்டில் போகிற ரோடு அது போட்டாங்க, அதுலேயும் குறை கிடக்குது. ஒரு ரோட கூட உருப்படியாக முடிக்க மாட்டேங்குது. இந்த சிறுவாட்டில் பாலம் கட்டிருக்காங்க, அதில் வண்டி பயங்கர இடி. அது கெட்டு புரோஜம் 30 லட்ச ரூபாக்குள்ள வேலையே இல்லை. அப்படி ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் வண்டி ஓட்டுனா ஒரு தடவை போனால் அந்த ரோட்டில் போகவே முடியாது. கூப்பிட்டா கூட அந்த ரோட்டுக்கு நம்ம போக மனசு வராது, ரோடு அப்படி കിടക്കുന്നതിനാல. കാലപ്പഴക്കം മൂലം തകർന്നു കിടക്കുന്ന ഈ റോഡ് പുനഃസ്ഥാപിക്കാനായി പലതവണ അപേക്ഷ നൽകിയെങ്കിലും ഒരു നടപടിയും ഉണ്ടായില്ല എന്ന് പ്രദേശവാസികൾ ആരോപിക്കുന്നു. പ്രദേശവാസികളുടെ യാത്ര ദുരിതം കണക്കിലെടുത്ത് എത്രയും വേഗം റോഡ് പുനഃസ്ഥാപിക്കാനുള്ള നടപടി സ്വീകരിക്കണമെന്നുള്ളതാണ് ജനങ്ങളുടെ ആവശ്യം.